அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். எந்த மாதிரி கொடுத்துருந்தோன்னா, பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பிவோட் வந்ததுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்தது. மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,900 ஓப்பன் ஆனது. மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து 46,027. ஸோ அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிவோட் வந்துட்டு எக்ஸாக்டாக அங்கேருந்து 45,650 46,300 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்கு சொன்ன மாதிரியே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டினியூஸாக மேலே வருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே கேண்டில் ஏதாவது ஸ்பெஷல் கேண்டில் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஹேமர் கேண்டில்னால் என்னென்னா ஒரு சுற்றி வடிவில் இருக்கும். ஸோ அதோட அந்த என்ன சொல்கிறதுனா அந்த லென்த் வந்து அதிகமாகவும், ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் மார்க்கெட். ஸோ இது வந்து ரிவர்ஸில் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்கிறேன் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அப்படிமோ. ஸோ க்ரீன் கலரில் மேலே வந்து க்ளோஸ் ஆனால் ஸோ இது வந்து சாதாரண க்ரீன் கலர் ஹேமர் கேண்டில். ஸோ அதை கட் பண்ணால் ஸோ மறுபடியும் ஹேமர் கேண்டில் எதுக்கு போடுதுன்னா, ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ மேலே வந்து கொண்டு வரதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஹேமர் கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரத்தில் மட்டும் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து பையர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இது போட்டாங்களேன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் மேலே வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நாளைக்கு வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 46,480, பிவோட் பாயிண்ட் வந்து 46,035, சப்போர்ட் வந்து 45,750. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 46,297, லோ வந்து 45,590, ஓப்பன் வந்து 46,027, க்ளோஸ் வந்து 46,218. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் போய் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹை லோ ஓப்பன் க்ளோஸை வச்சு ஸோ மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம் இன்றைக்கி. ஏன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக ஆக்ட் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ கண்டினியூவாக கிஃப்ட் நிஃப்டின்னு கூட நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் போட்டுட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது மறுபடியும் பார்த்திங்கன்னா 22,110 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த கிஃப்டி நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,100. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு திரும்பினாலும் திரும்பும். ஸோ அப்படி போய் அதாவது அதை கண்டினியூஸாக மேலே வர்றப்ப ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிள் வந்து இருக்குது. ஸோ அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது 46,180. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47,200. ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் டார்கெட் வச்சுக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து 46,400 வரைக்கும் வரதுக்கான 46,800 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால். ஸோ மார்க்கெட் வந்து ஹைக்கு மேலே 46,297க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 46,800 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து அதாவது இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் மறுபடியுமே கீழே வரதுக்கு சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மறுபடியும் பை தான். இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறப்போ ஃபஸ்ட் டார்கெட்டாக பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக சப்போர்ட்டையும் வச்சு கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக ரெசிஸ்டன்ஸையும் செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 46,800 வர வரைக்கும் வெயிட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 45,750 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முக்கியமான ஹிண்ட் என்னென்னா, எப்போவுமே இந்த லோக்கு அதாவது இன்றைக்கி போட்ட லோக்கு மேலே சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். இல்லைன்னா நாளைக்கு இந்த சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வராமல் அடுத்தடுத்து கொண்டு போயிடும். ஸோ இந்த ஹிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்றைக்கி லோவும்
இன்றைக்கி லோவை விட நாளைக்கான இந்த சப்போர்ட்டும் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மார்க்கெட் அடுத்தடுத்து மேலே கொண்டு போக தான் பார்ப்பாங்க. ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா வேணால் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஒரு 3 கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் 46,800 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பை வந்துடும். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மூணாவதாக பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து 3 கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பந்தன் பேங்க் கொடுத்துருந்தேன், ஆனால் பந்தன் பேங்க் வந்து சரியாக வரல, அந்த சப்போர்ட்டுக்கு இடத்துக்கே வரல. எஸ்பிஐ என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஹையை கட் பண்ணால் மறுபடியும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஹையை கட் பண்ணிவிட்டு 747 கட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 62 ஒரு 15 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டுக்குமே போகலை. ஸோ மார்க்கெட் வந்து இன்டர்மீடியேட்டாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ சொன்ன பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன் மட்டும் ஒர்க் ஆகிருக்கு, மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பக்கத்தில் வரல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த மாதிரி பேங்க்கை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் இன்ட்ரா டேக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணுறது பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க்கு மறுபடியும் ஒரு ஹால் டைமை கட் பண்ணிவிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கறனால ஸோ நாளைக்கு வந்து இந்த 128.20க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து மறுபடியும் இதே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி 117 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த 128.20க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அடுத்த டார்கெட் 132, 140 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஆல் டைம் ஹையை கட் பண்ணியிருக்கறனால மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நாளைக்கு ஓப்பனை வச்சு தான் மறுபடியும் ட்ரெண்ட் வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதாங்கிறத. ஸோ ஏன்னா இந்த லைனை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கும், அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாகவும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 128.20க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா தான் பை, இல்லைனா வந்து கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது பிஎன்பியில். ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா மறுபடியுமே எஸ்பிஐன் பேங்க் தான். ஸோ எஸ்பிஐன் பேங்க் வந்து மறுபடியும் ஹையை கட் பண்ணால் 780 இல்லை 90 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எஸ்பிஐன் பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னமும் கூட லைன் வந்து நான் மாற்றலை, ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் 1400.60. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஹையை கட் பண்ணாலோ இல்லை மறுபடியும் 1400.60க்கு வந்தாலோ மறுபடியும் பை எடுத்துகிட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதோட டார்கெட் வந்து 1430, 50 வரைக்குமே வரதுக்கான ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 3 பேங்க் தான். பிஎன்பி பேங்க், அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ஹை கட் பண்ணால் ஸோ மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 1400.60 மறுபடியும் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து இருக்கிறனால ஸோ ஹெச்டிஎஃப்சி சொல்லவே தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ். ஸோ இப்போதைக்கு கிஃப்டி நிஃப்டி, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் சூப்பர் ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பை சிக்னல்ஸ் வந்து போடலை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 46,800 வர வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். 46,800ங்கிறது மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, அவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க கால் ஆப்ஷன். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.